பியூசி முடித்தவுடன் திருச்சி சென்றேன். அங்கு ஒரு திருமணத்தில் கலந்து கொண்ட பொழுது ஒரு பெண்ணை பார்த்தேன். என்னை விட சின்னவள். அவள் மீது எனக்கு அபரிதமான அன்பு ஏற்பட்டு விட்டது. அவளுடைய நடவடிக்கைகளை பார்க்கும்போது அவளுக்கும் என்னை பிடித்திருக்கலாம் என்று தோன்றியது. ஆனால் எந்த வார்த்தையும் பரிமாறிக்கொள்ளவே இல்லை. பரிமாறிக்கொண்டாலும் அது சாதாரணமான வார்த்தைகள் தான். இவ்வாறு இருக்கும் பொழுது, ஒரு வாரம் கழித்து திடீரென்று அவளுடைய பெற்றோர்களுடன் ஊருக்கு போய்விட்டார். கல்யாணம் முடிந்து என்று கூறினவுடனே ஆச்சு ஆ ஆ ஷாக்காக இருந்தது. ரொம்ப பயங்கர ஷாக்கா இருந்தது. என்னடா இது அந்த பொண்ணு யாரோட பொண்ணு? அவ அம்மா, அப்பா யாரு? அவ எந்த ஊரு? ஒரு விஷயமும் தெரியாது. அவகிட்ட அன்ப ஒரு வாரமா செலுத்தி, இப்ப என்னடான்னா அவ போய்ட்டாளேன்னு இருந்தது. பிறகு அந்த பெண்ணின் நினைவாகவே நான் இருந்தேன். கிட்டத்தட்ட 3 வருடங்கள் அவளை பார்க்காமலேயே அவளை நினைத்துக் கொண்டிருந்தேன். உண்மையில் சொல்கிறேன், பொய் சொல்லவே இல்லை. 3 வருடங்கள் அவளை நினைத்துக் கொண்டிருந்தேன். பின்பு திருச்சி சென்றபோது அவள் இருந்த இடமெல்லாம் பார்த்தபோது மனதிற்கு மிகவும் சோகமாக இருந்தது. பின்னர் பார்க்கவும் முடியாது, பேசவும் முடியாது, யாரென்றும் தெரியவில்லை. எனவே அந்த காதலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கட்டாயமாக வைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு உள்ளானேன். ஆனால் அது இன்ஃபாச்சுவேஷன் அல்ல, புனிதமான காதல். அதற்கு ஈடு இணையே கிடையாது.